ஹலோ ஷோல், வெல்கம் டு இடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் டேங்க் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் 3. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 பார்த்துட்டோம், பார்ட் 2 பார்த்துட்டோம். இது வந்து பார்ட் 3, ஓகேங்களா? ஸோ அந்த 2 பார்ட் யாரும் பார்க்கலன்னா மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். நான் முடிஞ்ச லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். அண்ட் ஷோல், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாருக்கா புதுசாக வந்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டேங்கோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தரணி. ஸோ இவரோட டேங்க்கை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவர் டேங்க் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிச்சருக்கான கம்யூனிட்டி டேங்க்ஸாக வச்சுருக்காரு. ஆக்சுவலி பிச்சருன்றது நம்ம இந்த செனகல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து செனகலுன்றது அந்த மீனோட பேர், செனகல் பிச்சர்னு சொல்லுவோம். பட் அது வந்து எல்லாமே செனகலும் கிடையாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவனுங்க வந்து அதிலே என்லிச்சேரி இருக்குது, டெல்லசி இருக்குது, இந்த மாதிரி ஒரு வெரைட்டி இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்க டேங்க்கில் ட்ரிஃப்ட் வுட்லாம் வச்சு, ஸோ அதில் வந்து அந்த டேன் இருக்குது பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே பார்க்குற மாதிரி அந்த ஃபீல் கொடுக்குது. ஸோ அந்த டேன் அண்ட் அதுக்கு உள்ள ஏகப்பட்ட பிச்சஸ் கலெக்ஷனே வச்சுருக்காரு. ஸோ அது மட்டும் கிடையாது, அது கூட கேட் ஃபிஷஸும் இருக்குது. ஸோ அண்ட் நம்ம நேட்டிவ் ஃபிஷஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு டேங்க்கில் மொத்தமாக என்னென்ன மீன் கலெக்ஷன் இருக்குன்னே தெரியல. ஆனால் அங்கங்கே வுட்டில் வேறு சிலதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரிசில் நோஸ் ப்ளக்கை ஒன்று ஒட்டியிருக்கு பாருங்கள். அண்ட் அங்கே வந்து அதுதான் செனகல் பிக்சர், இப்போ தலையை எட்டி படுத்து பாருங்கள், அதுதான். ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே தான், பட் அல்பேனோ. அதுலேயே செனகல் பிக்சர் தான், அதுலேயே அல்பேனோ. ஸோ லாவா ராக்ஸை யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஷோல் இது வந்து க்ரீன் பேண்டமா ப்ளக்கோவா, இது ஒரு எல் சீரிஸ் ப்ளக்கோ க்ரீன் பேண்டம் மாதிரி தான் இருக்குது பார்க்க. அண்ட் அந்த வுட்டில் ஒட்டியிருக்க கேட் ஃபிஷ் பேர் மறந்து போச்சு எனக்கு, அந்த கேப்பில் ஒட்டியிருக்குது அது. அண்ட் அங்கே ஃபின்னு பெருசாக இருக்குது பாருங்கள், அவன் வந்து ஃபெதர் ஃபின் கேட் ஃபிஷ். ஸோ அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸாக வளரக்கூடிய ஒரு கேட் ஃபிஷ் அது, ஃபெதர் ஃபின் கேட் ஃபிஷ். அண்ட் பிக்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கிட்ட வந்து என்லிச்சேரி இருக்குது அண்டு டெல்லசியும் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் பாருங்கள், செம்ம பெரிய என்லிச்சேரி பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பெருசுன்னு. அண்ட் ராயல் நைஃப் ஃபிஷ் கூட ஓடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் கார். ஆக்சுவலி ஸ்பாட்டட் கார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் வளராது, ஒரு 4 அடி வரைக்கும் வளரும்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம வந்து ஒரு 6 ஃபீட் டேங்க்கில் வச்சிடலாம். பட் அந்த டேங்க்குக்கு நல்லா பிரெத்தும் இருக்கணும், அதான் அந்த மீன் நல்லா திரும்ப முடியாது ஈஸியாக, அதுக்கு தான். ஸோ இந்த டெல்லசி ஆக்சுவலி டெல்லசின்ற பாருங்க, இந்த என்லிச்சேரி பீச்சர் வந்து பார்க்க மேசிவாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்கும் போல். அண்ட் இந்த டேங்க்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டங்கன் சாய் ஃபிலமெண்டோசான்னு நினைக்கிறேன், அந்த பார்ப் வெரைட்டி, அது இந்தியன் பார்பு. ஆக்சுவலி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கானுங்க, அவனுங்க டெய்லை வந்து என்னால் நோட்டீஸ் பண்ண முடியல, ஏன்னா அதில் தான் சில டிஃப்ரென்ஸ் வச்சு அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஷோல் இதே மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட பாப்ஸ் 1-2 வெரைட்டிஸு, அது வந்து பட் பேட்டர்ன் வைஸ் கலர் வைஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் டங்கன் சாய், ஆஸ்ட்ரேலிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்சரா டங்கன் சாயில். நான் இந்தியன் பாப்ஸை பற்றி வீடியோ போட்டிருக்கேன்னான்னு தெரில, பட் நான் தனியாக வீடியோ போடுறேன், சூப்பராக இருக்கும், நிறைய பாப்ஸ் வெரைட்டி இருக்குது. அண்ட் ஷோல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்டு ரஃபேல் கேட் ஃபிஷ். இது வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. ஆக்சுவலி இது தான் கொஞ்சம் இந்த சைஸ் இது பார்த்திங்கன்னா. அண்ட் அதே மாதிரி தான் இதுவும் வந்து ரஃபேல் கேட் ஃபிஷ் தான், பட் இது வந்து ஸ்பாட்டட் ரஃபேல் கேட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிப்ஸா கேட் ஃபிஷ் மாதிரி வந்து நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அந்த சைடில் வந்து அப்படியே முள்ளாக வரும், ஜிப்ஸா கேட் ஃபிஷ் மாதிரி சைடில். ஸோ இந்த கேட் ஃபிஷ்லாம் வந்து கொஞ்சம் ரேர் தான் அக்வேரியம் ஷாப்லலாம் பார்க்குறது. ஆக்சுவலி ஒரு டேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கன், இந்தியன் அண்டு ஆஃப்ரிக்கன் எல்லாத்தையும் ஒரு டேங்க்கில் வச்சுருக்காரு. ஸோ பிக்சருக்கு மட்டுமே ஒரு சூப்பராக ஒரு கம்யூனல் டேங்க் வைக்கலாம் தெரியுமா, பிக்சருக்கு மட்டுமே ஷோல் அது வந்து சூப்பராக வைக்கலாம். ஸோ யாரும் இது வரைக்கும் வைக்கலன்னா வைக்க ட்ரை பண்ணி பாருங்கள். பட் பெரிய டேங்க் கொடுங்க, ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்பேஷியஸாக டேங்க் கொடுங்க, ஏன்னா பிக்சர்ஸ் ரொம்ப பெருசாக வளரும், அதுக்கு தான். அண்ட் ஷோல் இந்த பாப் வந்து டங்கன் சாய் அப்சரான்னு நினைக்கிறேன். ஆனால் அதோடய ஃபின்ஸ் நல்லா ரெட்டாக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு வந்து அவ்வளோ கெத்தாலாம் ஐடென்டிஃபை பண்ண தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும், ஓகேங்களா? ஸோ வந்து அப்சரா தான் நினைக்கிறேன் அது. சரி, இப்போ அதனால் தெளிவாக எனக்கு பார்க்க முடியுது. ஸோ சூப்பராக இருக்குது. எனக்கும் வந்து இந்தியன் பாப்ஸுக்குன்னு ஒரு டேங்க் செட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏகப்பட்ட ஸ்பீஷீஸ் இருக்குது நம்மகிட்ட இந்தியன் பாப்ஸில். ஸோ அதுவே ஒரு பெரிய கம்யூனிட்டி டேங்காக செட் பண்ணனா அட்டகாசமாக இருக்கும் பார்க்க. ஸோ இது வரைக்கும் நம்ம நேட்டிவ் ஃபிஷ்ஷை யாரும் இது வரைக்கும் ட்ரை பண்ணல, அதுக்குன்னு டேங்க் செட்லாம் பண்ணலன்னா பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ பட் எப்படின்னா நம்ம இந்தியன் ஸ்டைல் மாதிரி செட் பண்ணுங்கள், ஓகேங்களா?
கொஞ்சம் ராக்ஸ் அண்டு ரிவர் சாண்ட்ஸ்லாம் போட்டு அப்படியே ஸ்ட்ரீம் மாதிரி சூப்பராக செட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பாப்ஸ் இன்னும் நல்ல ஒரு கலர்ஸை காட்ட ஆரம்பிக்கும். அதான். அண்ட் ஷோல் இங்கே பாருங்கள் ஜிப்ஸா கேட்ஃபிஷ். ஸோ இங்கிட்ட ஜிப்ஸா கேட்ஃபிஷ் இருக்குது. ஸோ அது வந்து அங்கே இங்கே போய் மறைஞ்சிக்கிறது போல் வீடியோ எடுக்கும்போது, இல்லாட்டி ரொம்ப வெக்கப்படுறது போல். ஸோ ஜிப்ஸா கேட்ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய கேட்ஃபிஷ் தான். ஸோ அது வந்து ஒரு டேங்க்கில் இருக்குது. ஸோ டேங்க் நல்லா பெரிய டேங்க் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பிச்சஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் ட்ரிஃப்ட் இருந்தாலுமே அந்த ட்ரிஃப்ட் கீழே பிவிசி பைப்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அந்த பிவிசி பைப்புக்குள்ளெல்லாம் போய் ஒழிஞ்சிக்கும். ஸோ நிறைய இடம் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு இது வச்சுருக்காரு, ஏர் ஸ்டோன். ஸோ அது வந்து பாப்ஸுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலேருந்து ஆக்சிஜன் தான் கன்சியூம் பண்ணி வைக்கும். அதே இந்த பிச்சஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லேருந்து தான் எடுத்துக்கும். ஸோ அண்ட் அந்த கேட்ஃபிஷஸ், ரஃபேல் கேட்ஃபிஷஸ்லாம் எப்படின்னு தெரியல. ஸோ அது வந்து ஏர் ப்ரீத்தர்ஸாக என்னன்னு தெரியல எனக்கு. அண்ட் ஷோல் இவங்கக்கிட்ட இன்னும் கலெக்ஷன் முடியல, இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அலிகேட்டர் கார். ஸோ அலிகேட்டர் கார் மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒயிட் மாதிரி இருக்குது, இல்லாட்டி அல்பைனோவா. ஸோ இந்த அலிகேட்டர் கார் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வாட்டர் கேமரா எடுத்து நம்மளுக்கு வந்து அனுப்பிச்சிட்ருக்காரு. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் நேட்டிவ் பாக்ஸும் நீந்தது பாருங்கள். எனக்கு டேங்க் ரிவ்யூவில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் வாட்ரு டேங்க்லேயே அண்டர் வாட்டர் கேமரா வீடியோ கிடைக்கிறது. ஸோ நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்கும் தெரில, கொஞ்சம் நல்லா சைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் ஒரு 7 inch இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த டேங்க் ஓனர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தேனியல். ஸோ ஆக்சுவலி இவர் டேங்க் வந்து பார்க்க எல்லாருக்கும் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையன்தான். ஸோ வந்து பிளான்டர் டேங்க் வைக்கணும்னு ஆசை. ஸோ அதை வந்து இப்போ கற்றுக்கிட்டு இருக்கான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் ஒரு பிளான்டர் டேங்க் கற்றுக்கும் போது இப்படி தான் இருக்குமே ஆக்சுவலி. ஏன்னா ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஸோ அதை வந்து புதுசாக செட் பண்ண இமேஜை வந்து எனக்கு காமிச்சிருந்தார். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் டேங்க் செட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி நானே ஒரு பிகினராக பிளான்டர் டேங்க்லாம் செட் பண்ணும்போது என் டேங்க் பார்த்திங்கன்னா படுக்கன்றாவியாக இருக்கும். ஒரு பிகினர் எப்போ பிளான்டர் டேங்க் எதாவது ஸ்டார்ட் பண்ணாலுமே அது அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அது நினச்சி நம்ம ஃபீலே பண்ண தேவையில்லை, அதை நினச்சி நம்ம பெருமை தான் பண்ணோம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம மிஸ்டேக்ஸில் தான் நம்ம நிறைய கற்றுப்போம். அதான் சொல்கிறேன். ஸோ டேங்க்கில் வந்து எல்லாம் செட் பண்ணி அந்த லைட்ஸ் எல்லாம் வச்சு பிளான்ஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. பட் அதுலேயே வந்து கொஞ்சம் ஆல்கேஸும் வந்திருக்கு. அந்த லைட்லேயே வந்து ஆல்கேஸ் வந்திருக்கு. அந்த டேங்க்கில் அந்த ஆல்கேயே ஒரு பெரிய பெனிஃபிட் தான். ஏன்னா அது வந்து மீனுக்கு நல்லா பிடிக்கும். அதான். அண்ட் ஒரு டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டாக்குன்னு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா நிறைய பேர் பீட்டா ஃபிஷ் வந்து சின்ன டேங்க்கில் வச்சுருக்கீங்க. அதுவும் என்ன மாதிரி டேங்க்குனா பாக்ஸாக ஒரு 5 டேங்க் ஒட்டி வரும், 6 டேங்க் ஒட்டி வரும். அந்த மாதிரி டேங்க்கில் பீட்டா ஃபிஷ் வச்சுருக்கீங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் அது பாருங்கள். அது பாருங்கள், அங்கே இங்கே சுற்றி வருது, அது ராக்ஸை சுற்றி வருது. அதுக்கிட்ட நல்லாவே இடம் இருக்குது. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த பீட்டா அந்த டேங்க்கில். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் கொடுங்க, ஓகேங்களா. அண்ட் இந்த டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைபர்ஸ் கப்பி. ஸோ கப்பி வச்சுருக்காங்க. ஸோ கப்பியை வந்து பார்த்தீங்கன்னா மேலே அடல்ட்ஸ் கப்பி இருக்குது. அது குட்டி போடும்போது அந்த குட்டி கீழே வரணும்னு சொல்லி சின்ன அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர், ஹோலுக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி ஃபார்மில் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு டேங்க்லேயே அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காரு. பட் அது நல்ல ஐடியா தான், கப்பிக்கு மட்டுமே கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த டேங்க் ஓனர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதாப். ஸோ இவர் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் சிக்லெட்டுக்காகவே செட் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பீகாக் பேஸ் அண்ட் ரெட் டெவில் தான் ஓடுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர். அண்டு சவுத் அமெரிக்கன் டேங்க் செட்டப் இருந்தாலுமே ஒரு ஆஃப்ரிக்கன் உடவாளி இருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா அல்பினோ பிச்சர், செனகல் பிச்சர்னு கூட சொல்லுவாங்க, அல்பினோ செனகல் பிச்சர். ஸோ ஆக்சுவலி வந்து 3 பேரும் அப்படியே அங்கங்கே இருக்கானுங்க. ஸோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை. பாருங்களேன், ஆக்சுவலி சவுத் அமெரிக்கனுக்கு மட்டுமே ஒரு சிக்லெட் டேங்க் செட் பண்ணலாம். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த சிக்லெட் டேங்க்னால் ஆஃப்ரிக்கன் சிக்லெட் டேங்க் தான். எப்படின்னா பீகாக்குன்னு வச்சு செட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. பட் சவுத் அமெரிக்கனுக்குன்னு நீங்கள் வந்து வச்சு செட் பண்ணலாம். ஆனால் சவுத் அமெரிக்கன் சிக்லெட்லாம் ஒன்றும் கடா சைஸ் இருக்கும். ஆஃப்ரிக்கன் சிக்லெட் அப்படி இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். அது ஈஸியாக வச்சிடலாம். ஆனால் சவுத் அமெரிக்கனு ஒன்று படா சைஸ் இருக்கும், நல்லா ஹியூஜாக இருக்கும். ஸோ நல்லா பெரிய டேங்க் கொடுக்கணும். அண்ட் அது வந்து ஒன்று நல்லா பெருசாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு நல்லா டெரிட்டரியும் கொஞ்சம் பெருசாக வேணும் அதுங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இவரோட டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேரும் பீஸ்ஃபுல்லாகவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இதில் பிடிச்சிருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பீகாக் பேஸ் தான். ஸோ அப்படியே பாருங்கள், அப்படியே ஒரு கம்பீரமான ஒரு லுக்கில் நின்றுட்டு இருக்கான் பாருங்கள் பீகாக் பேஸு. சும்மா சூப்பராக இருக்குதுல்ல, ஸ்டன்னிங்காக.
ஸோ ஃபீடிங் அவர் போடும்போது அந்த பீகாக் பேஸோட ஹண்டிங் ஸ்டைல் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த டேங்க்கில் அது வந்து வேறு லெவலில் இருக்கும். அவரே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு வந்து அந்த பீகாக் ஸ்டைலோட ஹண்டிங் ஸ்டைல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது டக்குன்னு வந்து அடிக்குது, ஃப்ளாஷ் பண்ணி வந்து அடிக்கும். ஸோ இந்த மாதிரி அடிக்கிற மீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து நம்ம நேட்டிவ் பாக்ஸ் தான் அந்த மாதிரி தான் வந்து எடுக்கும். டக்குன்னு ஃபீடை வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணி எடுக்கும். அண்டு ரெட் டெவில் அண்ட் ஆஸ்கர்ஸ் வந்து பார்த்திங்கனாலும் அந்தளவுக்கு வந்து ஃபீடை ஃப்ளாஷ் பண்ணிலாம் எடுக்காது. பட் பீகாக் பேஸ் வேறு லெவல் மீன். ஸோ ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அதுக்கு ஒரு டெரிட்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லாக நீந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்டு ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்க. ஸோ ஒரு நார்மலான ஒரு ஃபில்டர் தான், அதுவே போதும். அண்ட் இதுங்கெல்லாம் வந்து ஒரு சவுத் அமெரிக்கன் சிக்லெட்டாக இருந்தாலுமே ஒரு ஹீட்டர் வச்சுருக்காரு. ஸோ சவுத் அமெரிக்கன் சிக்லெட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோல்ட் டெம்பரேச்சர் தாங்க முடியும். பட் ஹீட்டர் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். எனக்கு என்னமோ பீகாக் பேஸ் தான் இந்த டேங்க்லேயே டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ எடுக்க வந்து அங்கே வருது பாருங்களேன். ஸோ ஓகே ஷோ, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம see you next video. Bye ஷோ.